அது சரியா 2021 பிப்ரவரி 28 வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கிற மல்டா மாவட்டத்துடைய ஒரு சின்ன கிராமம் தான் குருட்டோலா. நேரம் சரியா மதியம் 12:30 மணி இருக்கும். அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா அந்த ஊர்ல ஆள் நடமாட்டமே ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. பிகாஸ் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பட் அது ஒண்ணு மட்டும்தான் அந்த ஆள் நடமாட்ட குறைவுக்கு காரணம் இல்ல. 2021 இந்த உலகம் முழுக்கவே ஒரு கொடிய நோய் நம்மளை வேட்டையாடிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால கவர்மெண்ட் நாடு முழுவதுமே லாக்டவுன் போட்டிருந்தாங்க. ஃபுல் லாக்டவுன் இல்லாம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட மக்கள் வெளியே போகலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குருட்டோலா கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலுமே ஒரே ஒரு சேனல் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அது நியூஸ் சேனல்ஸ் தான். அதே மாதிரி அந்த ஊர்ல வாழுற ஜவீத்துடைய வீட்லயுமே டிவில நியூஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி டிவில நியூஸ் ஓடிட்டு இருந்தாலுமே ஜவீதுடைய மனசுக்குள்ள ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாரு. அவரு அப்படி ஆழமா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜவீதுடைய மனைவியான ஐரா பிபி எல்லாரையுமே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. குடும்ப தலைவரான ஜவீத், அவருடைய மனைவியான ஐரா பிபி, அவங்களுக்கு பிறந்த அரீஃப், ஆசிஃப், அரீஃபா, ஆல்சோ அந்த 3 பேருடைய பாட்டி அப்படின்னு அந்த 6 பேருமே ஒன்னா உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சதுமே எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு அடுத்த சில மணி நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நேரம் மெல்ல மெல்லமா போகுது. சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இருட்ட ஆரம்பிச்சதுமே வெளியிருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச ஆள் நடமாட்டமும் குறைஞ்சு அந்த தெருவே மொத்தமா வெறிச்சோடி கிடந்துச்சு. வீட்டுக்கு வெளியே எப்படி நிசப்தமா இருந்துச்சோ அதே மாதிரிதான் ஜாவீத்துடைய வீட்லயுமே எந்த ஒரு சின்ன சத்தமுமே இல்லாம ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான ஒரு நிசப்தம் சூழ்ந்திருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த அமைதியான வீட்டுக்குள்ள அந்த வீட்டுடைய மூலையில் இருக்கிற ஒரு இருட்டுல ஆரிஃப் நின்னுட்டு இருக்கான். அவனுடைய உடம்பு முழுக்க அப்படியே தொப்பரையா நனைஞ்சிருக்கு. ஆரிஃபுடைய உடம்புல இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு முன்னாடி மனிதர்களை அடக்கம் பண்ற அந்த சவ பெட்டிக்குள்ள ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரி பிணங்களும் இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட அவங்க நிக்கல. எதுவுமே யோசிக்காம அந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். எங்க போறோம் அப்படின்னு கூட தெரியல. அவன் ரொம்ப தூரமா போய் வாழ ஆரம்பிக்கிறான். ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பயந்துட்டு அவன் இருக்கிற இடத்த அடிக்கடி மாத்திட்டே இருந்தான். அதிலிருந்து அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிக்குது. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்களா மாறுது. ஒரு கட்டத்துல லாக்டவுன் எல்லாமே முடிஞ்சு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே வழக்கம் போல அந்த தெருக்கள்ல சாதாரணமா நடமாட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு வீட்டை தவிர அந்த ஒரு வீடு மட்டும் இன்னும் லாக்டவுன்ல இருக்கிற மாதிரியே எந்த ஒரு ஆரவாரமுமே இல்லாம ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. அந்த வழியா போற அந்த கிராமத்து ஆளுங்க எல்லாருமே அந்த வீட்டை ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்துட்டு தான் போக ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுல ஏதோ சரியில்லை, வீட்டுக்குள்ள ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே அங்கங்க ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டை பத்தி சந்தேகமா பேசிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல தான் ஒரு நாள் காலையில திடீர்னு ஒரு போலீஸ் சைரன் சத்தம் அந்த ஊர்க்காரங்களுடைய காதுல கேட்க ஆரம்பிக்குது. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சின்ன படையோடவே போலீஸ் அந்த கிராமத்துக்குள்ள வந்திருந்தாங்க. அங்க போலீஸ் மட்டும் வரல, அவங்க கூடவே ஃபாரன்சிக் டீமும் வந்திருந்துச்சு. அப்படி வண்டியை விட்டு இறங்கின போலீஸ் கூட்டமா அந்த ஆரிஃப் வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போகும் பொழுது அந்த போலீஸுடைய கூட்டத்துல ஒருத்தனை மட்டும் முகத்தை முழுசா மூடியபடி கூட்டிட்டு போனாங்க. அது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு நைட்டு தப்பிச்சு ஓடி போன அந்த ஆரிஃப் தான். அது ஆரிஃப் சொன்னதை வச்சு போலீஸ் அந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸை நெருங்கி பார்க்கும் பொழுது அந்த வீட்டை சுத்தி வினோதமா நிறைய சிசிடிவி கேமராஸ் பொருத்தப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலா போலீஸ்க்கு அது ஒரு வியர்டான ஃபீலை கொடுத்துச்சு. பிகாஸ் சாதாரணமா ஒரு வீட்டுக்கு அதிகபட்சமா ஒரு 4 இல்ல 5 கேமரா தான் இருக்கும். ஆனா அந்த வீட்டை சுத்தி ஏகப்பட்ட சிசிடிவி கேமராஸ் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இது எல்லாமே பார்த்து சந்தேகப்பட்ட போலீஸ் டீம் வீட்டுடைய மெயின் டோர் உள்ள லாக் ஆயிருந்ததால வேற வழி இல்லாம கதவை உடைச்சு உள்ள போனாங்க. அப்படி அவங்க உள்ள போய் அங்க பார்த்த அந்த காட்சிகள் அந்த ஊர் மக்களை மட்டும் இல்ல, எத்தனையோ கொடூரமான கிரைம்ஸை பார்த்த போலீஸையே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போக வச்சிருச்சு. ஆமா, அந்த வீடு ஒரு சாதாரண வீடு
வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்ல, ரொம்பவே விசித்திரமா ஒரு சயின்டிபிக் லேப் மாதிரி காட்சி அளிச்சது. உள்ள போய் சர்ச் பண்ண ஃபாரன்சிக் டீம் நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை பறிமுதல் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள ரொம்பவே டேஞ்சரஸான ஆசிட்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆல்சோ அந்த வீட்ல இருந்து ஒரு பிஸ்டல் கன்னும் அதோடைய புல்லட்ஸும் மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி ஒரு பக்கம் எக்கச்சக்கமான பொருட்கள் கிடைச்சிட்டு இருக்க போலீஸ் அந்த வீட்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் போலீஸுடைய கண்ணுல அது பட்டுச்சு. அந்த மொத்த ஊர் மக்களும் ஒன்னா கூடி சந்தேகமா என்ன பேசுனாங்களோ அது அந்த வீட்டுக்குள்ள உண்மையாகவே நடந்திருந்துச்சு. எஸ், அந்த வீட்டுக்குள்ள இருந்த சவ பெட்டிகளை போலீஸ் திறந்து பார்க்கும் பொழுது போலீஸால கூட அதை முழுசா பார்க்க முடியல. பிகாஸ் அங்கிருந்தது வேற யாரும் இல்ல, சரியா 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டு இருந்த ஜாவிதும் அவருடைய மொத்த குடும்பமும் தான். இந்த நியூஸ் ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவையே நடுநடுங்க வச்சது. சோ எஸ்டிஏ அப்படி அந்த நாள் அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு, ஜாவிதும் அவருடைய குடும்பமும் எதனால இவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த அதிர்ச்சியான காரணம் தான் என்ன அப்படிங்கிற இந்தியாஸ் மோஸ்ட் சில்லிங் மர்டர் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வெஸ்ட் பெங்கால் மாநிலம் மல்தா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் குருட்டோலா. சுத்தியுமே மணல் ரோடுகள், ஒரு பக்கம் மாங்காய் தோப்புகள், இன்னொரு பக்கம் நெல் வயல்கள் அப்படின்னு இயற்கை சூழ்ந்த ஒரு ரொம்பவே அமைதியான கிராமம் தான் அது. அப்படியான அந்த அமைதியான கிராமத்துல தான் ஜாவிதும் அவருடைய குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்த ஜாவித் தன்னுடைய கடுமையான உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சொந்தமா ஒரு பிசினஸையே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது என்ன பிசினஸ் அப்படின்னா லேண்ட் வாங்கி செல் பண்ற ரியல் எஸ்டேட் பிசினஸ். அது கூடவே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸையும் அவர் செல் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது சிமெண்ட், அயன் ராட்ஸ், பிரிக்ஸ், சாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சப்ளை பண்ற பிசினஸ் தான் அது. இப்படி பிசினஸ் ஒரு பக்கம் நல்லபடியா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜாவித் மற்றும் ஐரா பீபியுடைய குடும்பமும் ரொம்ப அழகாவே விரிவடைய ஆரம்பிச்சது. ஐரா பீபி ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்டையும் சரி குழந்தைகளையும் சரி ரொம்பவே அன்பா பாத்துக்கிட்டாங்க. ஜாவித் மற்றும் ஐரா பீபி தம்பதிக்கு மொத்தம் 3 குழந்தைகள். மூத்த பையன் ஆரிஃப் முகமது, 2வது பையன் ஆசிஃப் முகமது, அதுக்கப்புறமா கடைசி பொண்ணு அரிஃபா. இந்த 5 பேரோட குழந்தைகளுடைய பாட்டியான அல்கிஜான் பீபியும் சேர்ந்து மொத்தமா 6 பேர் அந்த வீட்ல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி குடும்பம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலுமே ஜாவித்துக்கு அவருடைய பிசினஸ் தான் இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஆசைக்காக அவரு இரவு பகல் பார்க்காம உழைக்க ஆரம்பிச்சாரு. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனார் அப்படின்னா திரும்ப ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும்தான் அவர் வீட்டுக்கே வருவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லாததால தன்னுடைய முழு நேரத்தையும் பிசினஸ்லயே முதலீடு பண்ணி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருந்தாரு. இப்படி ஜாவித் அவருடைய பிசினஸ்ல பிஸியா இருந்த இந்த நேரத்துல வீட்ல எல்லா குழந்தைகளுமே வேகமா வளர ஆரம்பிச்சாங்க. கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த 3 பேருமே ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாரையுமே ஐரா பீபி தான் ஒரு தனி ஆளா நின்னு
நின்னு எந்த ஒரு குறையுமே இல்லாம கவனிச்சு வளர்த்திருந்தாங்க. பிகாஸ் ஜாவீத் தன்னுடைய பிசினஸ்ல ஃபுல் ஃபோக்கஸா இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டா ஜாவீத்தும் எமோஷனல் சப்போர்ட்டா ஐரா பீபியும் பக்க பலமா இருந்தாங்க. இப்படி யாருக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே இல்லாம ரொம்பவே ஸ்மூத்தாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் மூத்த பையனான ஆரிஃப் முகமது ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போக ஆரம்பிச்சான். ரெண்டாவது பையனான ஆசிஃப் முகமது அப்பதான் 10th முடிச்சிருந்தான். கடைசி பொண்ணான ஆரிஃபா இனிமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. ஜாவீத் தன்னுடைய பிசினஸ்ல எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலுமே அவருடைய குடும்பத்தை ரொம்பவே பாசமாகவும் எந்த ஒரு குறையுமே இல்லாம தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஜாவீத்துடைய மனசுக்குள்ள இன்னொரு பெரிய ஆசையும் வந்துச்சு. அது நம்மளுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு பெரிய வீடை கட்டணும், அந்த வீட்ல நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையில இப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பழைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய புது வீட்டை கட்டுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாரு. பிசினஸும் அந்த டைம்ல ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்ததுனால அந்த புது வீட்டை ரொம்பவே அழகாகவும் எல்லா வசதிகளோடவும் கட்டணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அது சரியா 2020வது வருஷம் ஜாவீத்துடைய அந்த புது வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரொம்பவே வேகமா போயிட்டு இருந்துச்சு. சீக்கிரமாவே இந்த வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்த ஜாவீத்துக்கு எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஆமா எஸ்டிஏ, 2020ல வந்த அந்த கொரோனா பிரச்சனை காரணமா நாடு முழுக்கவே திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருந்த அந்த வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாமே அப்படியே பாதியிலேயே நிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, ஜாவீத்துடைய பிசினஸுமே அந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. பட் அதை பத்திலாம் அவர் பெருசா கவலைப்படல. ஏன்னா லாக்டவுன் காரணமா அவர் முழு நேரமுமே வீட்டுல இருந்ததுனால அவரோட குடும்பத்தோட அவர் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. உலகமே பயந்துட்டு இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஜாவீத்தும் அவருடைய குடும்பமும் ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கொரோனா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா நம்மளுடைய வீட்டை சீக்கிரமா கட்டிக்கலாம் அப்படின்னு ஜாவீத் நம்பிக்கையோட இருந்தாரு. பட் அந்த நாட்கள் அப்படியே தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு. ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸா மாறினதுனால குழந்தைகள் எல்லாருமே வீட்டில இருந்தே ஆன்லைன்ல படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கொரோனா பிரச்சனையும் சில மாதங்கள்ல முடியாம வருஷ கணக்குல நீண்டுட்டே போச்சு. இதனால புது வீடு கட்டணும் அப்படின்னு அவரு நினைச்ச அந்த கனவுமே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்படி பல போராட்டங்களுக்கு நடுவுல ஒரு வழியா 2021 வந்துச்சு. கொரோனாவுடைய தாக்கமும் முழுசா குறையல அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு அது குறைஞ்ச காரணத்தால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட மக்கள் திரும்பவுமே வேலைக்கு போகலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இத பார்த்த ஜாவீத்துடைய மனசுல மறுபடியுமே ஒரு சின்ன சந்தோஷம் எட்டி பார்த்துச்சு. ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா அவர் திரும்பவுமே பிசினஸ்க்காக போக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா பாதியில நிறுத்தி வச்சிருந்த அவருடைய அந்த புதிய வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் மறுபடியும் வேகமா நடக்க ஆரம்பிச்சது. இப்ப எல்லாமே திரும்பவுமே பழையபடி இயல்பு நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. அது ஜாவீத்துக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்துச்சு. பட் வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் பிளான ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா போட்டாலுமே அதோடைய முடிவு சில நேரங்கள்ல விதியுடைய கையில தான் இருக்கும் இல்லையா? அண்ட் விதி சில பேருக்கு வழிகளை காட்டும், ஆனா இன்னும் சில பேருக்கு குழிகளை காட்டும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஜாவீத்தையும் அவரோட அந்த அழகான குடும்பத்தையும் விதி யாருமே நினைக்காத ஒரு இருட்டான குழியில தள்ள போகுது. அது 2021 பிப்ரவரி 28 அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஜாவீத் வீட்டில் தான் இருந்தாரு. பட் ஜாவீத் வெளியே பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலுமே அவருடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருந்துட்டே இருந்துச்சு. பிகாஸ் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட மக்கள் வெளியே போகலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருந்தாலும் ஜாவீத்துடைய பிசினஸோ இனிமே பழைய நிலைமைக்கு திரும்பல. அது கொஞ்சம் டவுன் ஆகவே தான் இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நாட்கள் போச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயிரும், அதுக்கப்புறமா நம்மளுடைய பிசினஸும் வழக்கம் போல நல்லா பிக்கப் ஆயிரும் அப்படின்னு அவருடைய மனசை தேத்திட்டு இருந்தாரு. அப்படி அவர் யோசிச்சுட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல தான் ஜாவீத்துடைய மனைவியான ஐரா பீபி சரி வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. குடும்ப தலைவரான ஜாவீத், அவருடைய மனைவியான ஐரா பீபி, பசங்களான ஆசிஃப், ஆரிஃப், அரிஃபா, அப்புறம் அவங்களுடைய பாட்டி அப்படின்னு அந்த 6 பேருமே ஒன்னா உட்கார்ந்து லஞ்சை முடிச்சிட்டு தங்களுடைய ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. அது ஒரு வெயில் காலம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா
நேரமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஐரா பிபி அவங்க எல்லாத்துக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் செஞ்சு அங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப ஆசிஃப் மட்டும் அவனுடைய ரூம்ல ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய அம்மா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக கூப்பிடும் போது, அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நீங்க அதை அங்கேயே வச்சிருங்க, நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நேரமும் அப்படியே போக ஆரம்பிக்குது. அந்த சாயங்கால நேரம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. ஆனா எஸ்டிஐ அந்த இருள் வெளியே மட்டும் இல்ல, மெல்ல மெல்லமா ஜாவீத்துடைய வீட்டுக்குள்ளேயும் சூழ ஆரம்பிச்சது. எஸ், சாயங்கால வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ள கேட்டுட்டு இருந்த அந்த குடும்பத்துடைய சத்தம் இப்ப மொத்தமா நின்னு போய் பயங்கரமான ஒரே நிசப்தமா மாறிடுச்சு. எப்பவும் போல வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்த அந்த குடும்பம் இப்ப சவப்பெட்டிக்குள்ள பிணமா கிடந்தாங்க. ஆரிஃப் மட்டும் உடம்பு முழுக்க சொட்ட சொட்ட தண்ணியோட அந்த சவப்பெட்டிகளுக்கு முன்னாடி உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தான். அவனுடைய கண்ணு முன்னாடி அவனுடைய மொத்த குடும்பமும் இறந்து கிடந்துச்சு. அதிலிருந்து ஒரு நிமிஷம் கூட அவங்க நிக்கல. அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். அப்படி போனவன் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற பயத்துல அவன் ஒரே இடத்துல தங்காம அடிக்கடி மாத்திட்டே இருந்தான். அப்படி அந்த வீடு அன்னைக்கு அமைதியானதுதான். அதுக்கப்புறமா அப்படியே பல நாட்கள் கடந்து போச்சு. ஆனா அந்த வீட்டை சுத்தி இருந்த அந்த ஊர் மக்களுக்கு கூட அத்தனை நாட்களா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட வெளியே தெரியாமலேயே போச்சு. இப்ப இந்த சம்பவம் நடந்து சரியா 4 மாதங்கள் கழிச்சு ஜூன் 18, 2021 அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் மால்டால் இருக்கிற காளியாச்சாக் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நேரம் சரியா இரவு ஒரு 11 மணி இருக்கும். அந்த டைம்ல ஒரு பையன் ரொம்பவே பதட்டத்தோடவும் பயத்தோடவும் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்ததுமே அங்கிருந்த போலீஸ் ஆபீசர், என்னப்பா வேணும், இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையனும், சார் என்னுடைய குடும்பம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அதான் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருக்கான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. முதல்ல இந்த சேர்ல உட்காருப்பா, பயப்படாம என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் மெதுவா தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் அந்த பையன் அன்னைக்கு நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார், என்னோட பேரு ஆரிஃப் முகமது, என்னுடைய வீடு குருட்டோலா கிராமத்துல தான் இருக்கு. பிப்ரவரி 28, 2021 அன்னைக்கு மதியானம் நானும் என்னுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நான் என்னுடைய ரூமுக்கு போய் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னுடைய வேலை எல்லாமே முடிச்சுட்டு போய் அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சேன். அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு கண்ணை கட்டுற மாதிரி தூக்கம் வந்துச்சு. அதனால நான் திரும்ப என்னுடைய ரூமுக்கே வந்து தூங்கிட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு இக்கட்டான இருட்டான ரூம்குள்ள நான் இருந்தேன். என்னால கொஞ்சம் கூட அசையவே முடியல. பிகாஸ் நான் இருந்த அந்த ரூம் ரொம்பவே சின்னதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப இருட்டா இருந்துச்சு. ஆல்சோ என்னை சுத்தி நிறைய தண்ணி இருந்துச்சு. அண்ட் நான் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கையையும் காலையும் சேர்த்து கட்டி என்னுடைய வாயிலையுமே டேப்பும் ஒட்டப்பட்டிருந்துச்சு. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு மூச்சு திணறி போராடி என்னுடைய கை கட்டு எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி எப்படியோ அந்த ரூமை விட்டு நான் வெளியே வந்தேன். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, இவ்வளவு நேரமா நான் இருந்தது ரூம் இல்ல, அது ஒரு சவப்பெட்டி அப்படின்னு. இப்ப ஆரிஃப் அந்த தண்ணி நிறைஞ்ச அந்த சவப்பெட்டியிலிருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்தப்ப அவனுடைய கண்ணு முன்னாடி பார்த்த அந்த காட்சி அவனுடைய ரத்தத்தையே உறைய வச்சுது. அவனோட கண்ணு முன்னாடியே அவனுடைய பாசமான அப்பா, அவன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்த அம்மா, அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த தங்கச்சி ஆரிஃபா, அதுக்கப்புறமா அவனுடைய பாட்டி அப்படின்னு இப்படி குடும்பத்தில் இருந்த எல்லாருமே அந்த சவப்பெட்டிக்குள்ள பெணமா கிடந்ததை பார்த்து ஆரிஃப் உச்சக்கட்ட அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னான். திடீர்னு இங்க என்ன நடந்துச்சு, யார் இந்த கொடூரத்தை பண்ணாங்க அப்படின்னு இது எதுவுமே புரியாம திகைச்சு போய் நின்ன அவனுடைய உடம்பு முழுக்கவே பயத்துல அந்த டைம்ல நடுங்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இது ஏதோ ஒரு சாதாரண கேஸ் அப்படின்னு நினைச்ச போலீஸ்க்கு ஆரிஃப் அழுதுகிட்டே சொன்ன இந்த விஷயம் எல்லாமே இதை கேட்டுட்டு இருந்த அந்த மொத்த ஸ்டேஷனையுமே அப்படியே உறைஞ்சு போக வச்சது. உடனடியா பதறி போன போலீஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, யாரு தம்பி, யார் இப்படி பண்ணது, உன்னுடைய குடும்பத்தை யார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆரிஃப் சொன்ன அந்த பதில் போலீஸ்க்கு இன்னுமே ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு. அன்னைக்கு அந்த சவப்பெட்டியிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்து இறந்து கிடந்த
தன்னுடைய குடும்பத்தை பார்த்து ஆரிஃப் அதிர்ச்சியில நின்னுட்டு இருந்தப்ப அந்த வீடு முழுக்கவே ஒரே இருட்டா இருந்துச்சு. அந்த இருட்டுல ஒரு சின்ன டிம் லைட் மட்டும் தான் அங்க எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாம ஆரிஃப் கண்ணீரோட திகச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு ரூமுடைய கதவு அப்படியே மெல்லமா திறக்கிற சத்தம் அவனுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே ஆரிஃப் உச்சக்கட்ட உயிர் பயத்தோட மெல்லமா அப்படியே திரும்பி பார்க்கறான். இப்ப இந்த கதையை கேட்டுட்டு இருந்த அந்த போலீஸ் ரொம்பவே பதட்டமா அங்க யாரு நின்னது, அது யாரு அப்படின்னு அவங்க கேட்டப்ப ஆரிஃப் அழுதுகிட்டே சொல்றான், என்னுடைய குடும்பத்தை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணது வேற யாரும் இல்ல சார், என்னுடைய சொந்த தம்பியான ஆசிஃப் தான் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆரிஃப் அந்த உண்மையை சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே ஒரு செகண்ட் அப்படியே உறைஞ்சு போய் அமைதியாச்சு. ஆமா எஸ்டிஏ, ஜாவீத்துடைய 2வது பையனான அந்த ஆரிஃபுடைய சொந்த தம்பியான ஆசிஃப் தான் தன்னுடைய குடும்பத்தையே இப்படி ஈவு இறக்கம் இல்லாம சவப்பெட்டிக்குள்ள வச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அப்படி ஆரிஃப் பயந்து திரும்பி பார்க்கும் பொழுது ஆசிஃபுடைய முகத்துல எந்த ஒரு பயமுமே இல்லாம தான் செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த இருட்டுல ரொம்பவே அமைதியா நின்னுட்டு இருந்திருக்கான். அவனை பார்த்ததுமே ஆரிஃபுடைய மனசுக்குள்ள ஓடுனது ஒரே ஒரு விஷயம் தான், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு உயிரோட வெளியே போயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. அதனால அவன் அந்த வீட்டுடைய மெயின் டோரை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். பட் ஆசிஃப் தன்னுடைய சொந்த அண்ணன் அப்படின்னு கூட பார்க்காம அவனை தடுத்து நிறுத்தி அவனை கீழே தள்ளி ஆரிஃபுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப 2 பேர்த்துக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. கடைசியா ஆரிஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி அவன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு கையில கிடைச்ச அவனுடைய போனையுமே எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் இதை தான் நம்ம இன்ட்ரோலையுமே பார்த்திருப்போம். பட் அப்படி அவன் ஓடிட்டு இருக்கும்போது ஆரிஃபுடைய போனுக்கு ஆசிஃப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்ததும் உச்சக்கட்ட உயிர் பயத்துல ஆரிஃப் அந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்கான். இப்படி அன்னைக்கு நைட்டு இதே பதட்டத்திலேயே முடியுது. அதுக்கு அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. பட் ஆசிஃபோ ரொம்பவே இயல்பா அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்கறான். ஊருக்குள்ள எல்லாமே வழக்கம் போல ரொம்பவே நார்மலா தான் இருந்துச்சு. நேத்து நைட்டு தப்பிச்சு போன ஆரிஃப் பயந்து எங்கேயோ ஓடிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆசிஃபுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிருச்சு. அதனாலதான் அவன் தன்னுடைய வாழ்க்கைய எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ரொம்பவே சாதாரணமா வாழ ஆரம்பிச்சான். ஆனாலுமே மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டை சுத்தி நிறைய சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்றான். யாராவது தன்னை கண்காணிக்கிறாங்களா அப்படின்னு டெய்லியுமே அவனே அதுல செக் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி ஒரு பக்கம் சிசிடிவியை செட் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்துல அவன் இன்னொரு வேலையுமே செஞ்சான். ஜாவீத்துடைய பழைய வீட்டுக்கும் இப்ப புதுசா கட்டிட்டு இருக்கிற அந்த புதிய வீட்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சு. பிகாஸ் பழைய வீடும் புது வீடும் ரொம்பவே பக்கம் பக்கம் தான் இருந்துச்சு. சோ இந்த அமைப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஆசிஃப் ஊர்ல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு நேரமா பார்த்து அந்த சவப்பெட்டிகளை ஒவ்வொன்னா தூக்கிட்டு போய் அந்த புது வீட்டுல அவன் முன்னாடியே மாடிஃபை பண்ணி வச்சிருந்த ஒரு ரூம்குள்ள வச்சு மறைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இதெல்லாமே நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் அப்படியே கடக்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே அந்த ஊருக்குள்ள யாருமே அவனை சந்தேகப்படல. எல்லாமே ஆசிஃப் முன்கூட்டியே நினைச்ச மாதிரி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அடுத்தடுத்த வாரங்களும் மெல்லமா கடக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஊர்ல கொரோனாவுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மக்கள் எல்லாருமே சகஜமா வெளியே நடமாட ஆரம்பிச்சாங்க. ஆனா சரியா அந்த நேரத்துல தான் ஆசிஃபுக்கு உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. மக்கள் வெளியே நடமாட ஆரம்பிச்சதுமே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ஆசிஃப் கிட்ட, எங்கப்பா ரொம்ப நாளா உங்க அப்பாவே காணோம், அம்மாவும் வீட்டுல இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க கேட்கும் போதெல்லாம் ஆசிஃப் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சான். பிசினஸ் விஷயமா அப்பா வெளியூருக்கு போயிருக்காரு, அப்பா அம்மா 2 பேருமே ரிலேட்டிவ்ஸை பாக்குறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சில பேர்கிட்டையும், தங்கச்சி ஆரிஃபாவை பக்கத்து டவுன்ல டியூஷனுக்காக ஜாயின் பண்ணியிருக்கோம், பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது அதனால கொல்கத்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பல பொய்களை இன்னும் பல பேர்கிட்டையுமே சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். பட் ஆசிஃப் இப்படி மாத்தி மாத்தி சொல்றது எல்லாத்தையுமே கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இதை கவனிச்ச ஆசிஃபும் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியவே எங்கேயுமே போகாம முழு நேரமுமே வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு தேவையான சாப்பாட்டை கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி ஆசிஃப் பண்றது எல்லாத்தையுமே வினோதமா பார்த்த அந்த ஊர் மக்கள் அங்கங்க அப்படியே கூடி நின்று இந்த வீட்டு
வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ சரியில்லை அப்படின்னு தங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த வீட்டை சுத்தியே ஒரு பயங்கரமான மௌனமும் மிகப்பெரிய சந்தேகமும் பரவ ஆரம்பிச்சது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கடந்து போகுது. ஆனா அந்த 4 மாதங்களும் அந்த 4 பேருடைய உடல்களும் சவப்பெட்டிக்குள்ளேயே இருந்ததுனால மெல்ல மெல்லமா அழுக ஆரம்பிச்சு. அதனால அந்த வீடு முழுக்கவே ஒரு மோசமான அழுகிய ஸ்மெல் பரவ ஆரம்பிச்சது. இப்படி இந்த துர்நாற்றம் வந்தப்ப கூட ஆசிஃப் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. இந்த ஸ்மெல் வெளியே வராம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் அவன் உட்கார்ந்து பிளான் போட்டுட்டு இருந்தான். நம்ம யாருக்கிட்டையுமே மாட்டவே மாட்டோம் அப்படின்னு அவன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸா இருந்தான். அப்படி அவன் மிதப்பில் இருந்த அந்த நேரத்துல தான் சரியா ஜூன் 18, 2021 அன்னைக்கு தப்பிச்சு போன ஆரிஃப் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தான். கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் அடுத்த நாள் காலையிலேயே எஸ்பி அலோக் ராஜோரியாவுடைய தலைமையில அந்த குருட்டோலா கிராமத்துக்குள்ள ஒரு பெரிய போலீஸ் படையோட உள்ள என்ட்ராகிறாங்க. இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாருமே எதனால திடீர்னு இவ்வளவு போலீஸ் வராங்க அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க சாதாரண போலீஸ் டீம் மட்டும் வரல, ஒரு போலீஸ் படையே வந்துச்சு. 4 போலீஸ் வெஹிக்கிள்ஸ், ஃபாரன்சிக் டீம் வேன், போட்டோகிராஃபர் வேன், மேஜிஸ்ட்ரேட்டுடைய வெஹிக்கிள், அதுக்கப்புறமா டாக்டருடைய ஆம்புலன்ஸ் அப்படின்னு வரிசையா ஒரு பெரிய கான்வாயே வந்துச்சு. அது மட்டும் இல்ல, பேக்கப்காக கூடவே ஒரு பெரிய கான்ஸ்டபிள்ஸ் டீமுமே அங்க வந்தாங்க. எப்பவுமே அமைதியா இருக்கிற அந்த கிராமமே அன்னைக்கு ரொம்பவே பரபரப்பாகவும் பயங்கரமாகவும் மாறி இருந்துச்சு. அந்த பெரிய போலீஸ் கூட்டத்துக்குள்ள முகத்தை முழுசா மூடியபடி ஆரிஃபும் அவங்க கூடவே வந்தான். அண்ட் கதவு லாக் ஆயிருந்ததுனால கதவை உடைச்சு உள்ள போய் பார்க்கறாங்க. அண்ட் அப்படி உள்ள போய் பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண வீடு மாதிரி இல்லாம ஒரு சுடுகாடு மாதிரி ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த வீடு முழுக்கவே பயங்கரமான இருட்டும் ஒரு விதமான துர்நாற்றமும் சூழ்ந்திருந்துச்சு. வீட்டுக்குள்ள எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம அங்க நின்றுட்டு இருந்த ஆசிஃபை போலீஸ் உடனடியாக அரெஸ்ட் பண்ணாங்க. தன்னுடைய சொந்த குடும்பத்தையே கொன்னுட்டு எந்த பயமுமே இல்லாம ரொம்பவே அமைதியா அவன் நின்றுட்டு இருந்தான். அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாரன்சிக் டீம் அங்க உள்ள போய் சர்ச் பண்ணி எடுத்த அந்த பொருட்களை பார்த்தப்ப அங்கிருந்த போலீஸையே அது ஒரு நிமிஷம் திகைச்சு போக வச்சுது. ஏன்னா அந்த வீடு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண வீடு மாதிரி இல்லை, ஒரு சுடுகாடும் ஒரு சயின்டிஃபிக் லேபும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் சேர்ந்து பறிமுதல் பண்ணின அந்த பொருட்கள் 5க்கும் மேலான லேப்டாப்ஸ், நிறைய மொபைல் போன்ஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ், பென் டிரைவ்ஸ், சால்டரிங் கிட்ஸ், வயர்ஸ், பிரெட் போர்ட்ஸ், டேஞ்சரஸான ஆசிட் பாட்டில்ஸ், கூடவே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு இது கூடவே பெயர் சொல்ல முடியாத ஏகப்பட்ட கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இறந்த உடல்களை அழுகாம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், நிறைய எம்டி ஸ்லீப்பிங் பில்ஸ் கண்டெய்னர்ஸ், டக்ட் டேப் ரோல்ஸ், பிளைவுட் பீசஸ், வாட்டர் பைப் ஃபிட்டிங்ஸ், கனெக்டர்ஸ், அப்புறம் நிறைய சிசிடிவி ரெக்கார்டிங் டிவிஆர்ஸ் அப்படின்னு இது எல்லாமே அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி பாடி ப்ரிசர்வேஷன் பத்தின பெரிய பெரிய கெமிஸ்ட்ரி புக்ஸ், அதோட யாருக்குமே புரியாத ஏதோ ஒரு மொழியில் எழுத நிறைய டைரிகளும் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அண்ட் ஆசிஃபுடைய ரூமுடைய கபோர்டை திறந்து பார்த்தப்ப அதுக்குள்ள 7mm பிஸ்டல்ஸும் 80 கேட்ரிஜஸ் அதாவது புல்லட்ஸும் அங்க மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு பார்த்தப்ப ஆசிஃப் நேத்து இன்னைக்கும் உள்ள ரொம்ப நாளா பக்காவா பிளான் போட்டு திட்டமிட்டு தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ரூமுடைய தரை மட்டும் ரொம்பவே புதுசா சிமெண்ட் போட்டு மூடப்பட்டிருந்ததை போலீஸ் கவனிச்சாங்க. உடனே எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம போலீஸ் அந்த தரையை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி வெறும் 2 அடி தோண்டின உடனே மண்ணுக்குள்ள வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த 4 சவப்பெட்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த சவப்பெட்டிகளை வெளியே எடுத்து போலீஸ் மெல்லமா அதை திறந்து பார்க்கும் பொழுது உள்ளிருந்த காட்சி நேர்ல நின்னு பார்த்த யாராலையுமே நம்ப முடியாத அளவுக்கு உச்சகட்ட கொடூரமா இருந்துச்சு. சவப்பெட்டிக்குள்ள இருந்த அந்த 4 பேருடைய உடல்களுமே பாதி அழுகிய நிலைமையில, அதாவது ஹாஃப் டீகம்போஸ்டு ஸ்டேட்ல பார்க்கறதுக்கே படு பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நடந்த ஃபாரன்சிக் சோதனையில தான் ஒரு உண்மை வெளியே வந்துச்சு. ஆசிஃப் அந்த உடல்களை யாருமே அடையாளம் காண முடியாத அளவுக்கு நிறைய ஆசிட்ஸை யூஸ் பண்ணி உருக்குலைச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்படி ஆசிட் ஊத்தப்பட்டதால சொந்த குடும்பத்துடைய உடம்பே பாதி செதஞ்சு கிடந்ததை பார்த்த போலீஸ்க்கு எத்தனையோ வருஷமா பல கிரிமினல் கேசஸை பார்த்திருந்தாலும் சரி, இந்த மால்டா கேஸ் அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு கொடூரமான அனுபவமா மாறுச்சு. வெறும்
19 வயசாகிற ஒரு சின்ன பையன் இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த குருட்டோலா கிராமத்தையே அது நடுங்க வச்சது. சொந்த குடும்பத்துக்கே இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய பேச்சாகவே மாறுச்சு. இதுக்கிடையில ஆசிஃபை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் டீம்ல இந்த கேஸை நேரடியா ஹேண்டில் பண்ண எஸ்பி அலோக் ரஜோரியா பிரஸ் கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அது என்ன அப்படின்னா, இது ஏதோ சும்மா கோவத்துல நடந்த கொலையெல்லாம் கிடையாது. ரொம்ப நாளா பக்காவா பிளான் போட்டு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு கொடூரமான கொலை. அக்யூஸ்டான ஆசிஃப் தன்னுடைய சொந்த குடும்பத்தையே கொலை பண்ணி 4 மாதமா வீட்டுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்கான். சவப்பெட்டிக்குள்ள இருந்த உடல்கள் எல்லாமே ஆசிட் ஊத்தி பாதி எரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. இப்போதைக்கு இந்த எல்லா உடல்களையுமே அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த ஆசிஃப் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிற சில தடயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கொலையை பண்ணதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு இன்னுமே எங்களுக்கு கிளியரா தெரியல. அதனால அவங்க கிட்ட தொடர்ந்து நாங்க விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்படி எஸ்பி ஒரு பக்கம் பிரஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் போலீஸ் ஆசிஃபை ஸ்டேஷன்ல வச்சு தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம போலீஸ் கிட்ட வசமா மாட்டிட்டோம். இனிமேல் நம்ம இவங்க கிட்ட இருந்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஆசிஃப் மெல்ல மெல்லமா அவனுடைய கன்ஃபஷனை கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனா எஸ்டிஐ விசாரணையில அவன் சொன்ன அந்த உண்மைகள் எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸையே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி உரைய வச்சது. பிகாஸ் எல்லார் கண்ணுக்குமே ரொம்பவே அமைதியா ஒரு நல்ல பையனா தெரிஞ்ச அந்த 19 வயசான ஆசிஃப் தன்னோட சொந்த குடும்பத்தையே இப்படி ஈவு இறக்கமே இல்லாம சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? யாருக்குமே சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு இவ்வளவு பெரிய கொடூரத்தை அவன் தனியாவே எப்படி பிளான் பண்ணான்? ஆசிஃபோட அந்த சில்லிங்கான கன்ஃபஷனையும் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த அதிர்ச்சியான உண்மை என்ன அப்படிங்கிறதையும் பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். இந்தியாஸ் மோஸ்ட் சில்லிங் கேஸ் உடைய அந்த பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.